கசக்குதையம் வர வர கசக்குதையம் மனந்தா லவ் லவ் நடிக்கும் லவோடுதா துடிக்கும் தோத்து போன குடிக்கும் பைத்தியம் குடிக்கும் காதல் வர வர காதல் கசக்குதையா ரொம்ப கசக்குதுன்னு சீனியை போட்டுக்கிருவேன். ஆரம்பத்தில் காதல் இனிக்கத்தான் செய்யும், அப்புறம் கண்ட வாக்கில் கசக்க ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா? காதல் என்றாலே ஒரு இனிப்பானது. காதலுக்கு உண்மையான என்ன அர்த்தம் தெரியுமா? தூய்மையான அன்பை செலுத்துவது என்பது அர்த்தம். சில காவாலி பயலுக்கு கண்ட மாதிரி தப்பு பண்ணி போட்டு இந்த காதலுக்கு உண்டான மரியாதையை கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆகையால் இந்த இடத்தில் யாரோ ஒரு முனிவர், ஆமா வரட்டும். ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? என்ன காரணம் என்று அறியவில்லை. அவருக்கு நாம் வேலையை பார்க்கலாம் இல்லையா? கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? வணக்கம். நலமாக இருக்கிறேன். நலத்திற்கு ஒன்றும் குறைவில்லை. ஒரு குறையும் இல்லைங்க. உள்ளம் சுத்தமா இருக்கும் போது என்னங்க மனசுல பிரச்சனை வரும்? அப்படிப்பட்ட இடம் எங்க இடம் நல்லது ஒரு இடம். குறிஞ்சி நிலம். ஆமாங்க, குறிஞ்சி நிலத்தின் தலைவன் குமர கடவுள். எங்க குலக்கடவுள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தியம் இல்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு இருக்காங்க. சுக்குங்கிற மருந்து அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. ஆமா, ஏன்
அந்த காலத்துல மருத்துவத்தை அஞ்சரை பெட்டிகளை வச்சிருந்தாங்க. ஆமா. விதை நெல்ல அடுக்கு பானையில வச்சிருந்தாங்க. சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகம்னு பேரு. காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே. இன்னைக்கு குடிக்கிறமே தேநீர். ஆமா. டீ டீ கொண்டு வந்தேன் வெள்ளக்காரன் யதார்த்தமா நடந்தது அது. அந்த காலத்துல மதுரையை ஆட்சி செய்த ஆங்கிலேயருடைய அனுமதியோடு வெள்ளக்காரன் இலவசமா கொடுத்துருக்கிறேன். ஆரம்பத்துல இலவசம் தாங்க. முதல்ல அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. எப்படி? அந்த இலவசமா கொடுக்கவும் நல்லா இருக்கேன்னு போய் நம்ம ஆளுக குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. 6 மாசம் கொடுத்துட்டாங்க இலவசமா. 6 மாசம் குடிச்சா ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு மாறிட்டோம். பழக்கப்படுத்தியாச்சு. இப்ப 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் கடை இல்ல. இந்த தேநீர் கடை இல்ல, அவன் மூடிட்டான். என்னன்னு கேட்டா எல்லா ஆளுகளும் அங்க போய் கூட்டமா நிக்குது. என்ன இவ்வளவு நாளா இலவசமா குடுத்தியே இன்னைக்கு இல்லங்கிறீல. அப்படி உனக்கு வேணும்னா 10 காசு கொடுனானா. பரவாயில்லையே. விலை நிர்ணயம் பண்றேன் முதன்னு. இலவசமா கொடுத்த தேநீருக்கு 10 பைசா வாங்கி இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? இங்க எவ்வளவு நிக்குது? குடிக்காம சில பேர் தூங்குறது இல்ல. 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த கடையில போய் டீயை குடிச்சாத்தே சரியா இருக்கு. சீரவேங்க பீடி குடிச்சாத்தே அது ஒரு தேயிலையினுடைய சாறு தனியா சாப்பிடணும். ஆமா. பால் என்பது பசும்பாலா இருந்துச்சு. இன்னைக்கு பாக்கெட் பால்னு வந்திருக்கு. அது பூரா பாலா? அது இல்லையே, பால் மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த தோற்றத்தில் இருக்கிறதாங்க. ஆனா எப்ப இந்த மக்களுக்கு இதெல்லாம் புரிய வரும்? புரிஞ்ச ஒரு வாரத்துக்கு முன்னால காரைக்குடி பேருந்து நிலையத்தில இருந்து திண்டுக்கல் போறதுக்கு பேருந்துல ஏறி உட்கார்ந்தேன். புத்தம் புது பேருந்து, இந்த மஞ்ச வண்ணத்துல வந்திருக்கல ஒரு புது பேருந்து. அதுல ஏறி உட்கார்ந்தேன். நடத்துனர் வந்து அந்த ஓட்டுநர் வந்து அந்த பேருந்தை இயக்குறாரு. ஆனா இயங்க மறுக்குது. ரொம்ப நேரமா அது கிளம்பல. ரொம்ப நேரம் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, எல்லாரும் இந்த வண்டி போகாது, நீங்க அடுத்த வண்டியில ஏறுங்கன்னாரு. நானும் இறங்கி மறு வண்டியில ஏறிட்டேன். சரி. கொஞ்ச நேரம் பார்த்தா திடீர்னு அந்த வண்டி கிளம்பிருச்சு. திரும்ப எல்லாரும் இந்த வண்டிக்கு ஓடியாங்கன்னாங்க. வேற என்ன பண்றது, இறங்கி வந்து அதுல ஏறினா. அப்புறம் பார்த்தா ஓட்டுநர் நம்ம நண்பரா இருந்தாரு. ஏன் இப்படி ஆகி போச்சு, ஏன் இவ்வளவு நேரம் புது வண்டியா இருக்கு, ஏன் முதல்ல கிளம்பல? அவர் சொன்னாரு, வண்டி பார்க்கத்தான் புதுசு. சரி. மேல இருக்கிறது பூரா புதுசு, உள்ளே இருக்கிறது பூரா பழசுன்னாரு. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? நாங்க புதுசா கொடுத்துருக்கோம்னு நாங்க எல்லாம் நம்புறோம். என்ன பண்றது? உலகத்துல எல்லாமே நம்ம நம்புற மாதிரி நம்ம வேதனைப்பட்டார்னா இப்படி வண்டிகளை வச்சுக்கிட்டு இந்த பொதுமக்களை ஏத்திக்கிட்டு நாங்க எப்படி போறது? எவ்வளவு பயம் இருக்கு எங்களுக்கு தெரியுமா? நாங்க பேச முடியலையா, நீங்க பேசுங்கன்னு வேற சொன்னாங்க. நான் பேசிட்டு நான் எல்லாத்தையும் பகையாக்கிறேன், நீங்க பத்திரமா இருந்துக்குங்க. எப்படி இல்லைங்க, நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இலவசத்தை பத்தி. ஒருத்தர் இப்படித்தான் ஊருக்குள்ள சர்க்கஸ் போட வந்திருக்காரு. சர்க்கஸ் நடத்துறது சிங்கம் புலி கரடி எல்லா யானைன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து. நரி மட்டும் இருக்காது அங்க. ஏன்னா நரிய மட்டும் எந்த ஒரு சர்க்கஸ்காரனும் வச்சுக்க முடியாது. ஏன்னா சொல்லு பேச்சு கேட்காது. அது சொல் பேச்சு அது புத்திக்கு போகத்தான் செய்யும். நம்ம பண்ற கேட்க யானையை கூட பழக்கி போடலாம், நரிய பழக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன நரி தந்திரம். இவர் இந்த சர்க்கஸ்காரர் என்ன பண்ணாரா, சரி ஊருக்கு சர்க்கஸ் போட்டிருக்கமேண்டு ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு டிக்கெட் விலையை அறிவிக்கிறார். டிக்கெட் விலையை அறிவிச்சா எவ்வளவு கேட்குறா, ஒரு ஆளுக்கு டிக்கெட் விலை 500 ரூபாய். இவர் சிங்கம் கரடி புலி சிறுத்தை எல்லாத்தையும் வச்சிருக்காருல்ல, அதனால ஒரு ஆளுக்கு டிக்கெட் 500 ரூபான்னு சொல்ல 500 ரூபான்னு டிக்கெட்டை போட்டு உக்காந்துருக்காரு. ஒருத்தன் கூட போகல. 500 ரூபா ஓட்டு யார் அதை பாக்குறது? அவனு விட்டுட்டாங்க, கொடுத்தா போறது பாலுன்னு விட்டாங்க. சரி, இந்த ஓனர் பார்த்தாரு, 500 ரூபா கொடுத்து வரல, விலையை குறைச்சு பார்ப்போம். ஒரு ஆளுக்கு 300ண்டாரு. அப்புறமும் ஒரு ஆளும் போல 300 ரூபா கொடுக்கறதா? சரி என்னடா பண்றது, இன்னும் குறைப்பான் அப்படின்னு அந்த ஆளு வம்புக்கு 200 ரூபாய்க்கு வந்துட்டான். சரி, 200 ரூபா டிக்கெட்டுங்க, ஒருத்தனும் போல. சரி வேற வழி இல்லாம 100 ரூபா, அதுக்கு ஒருத்தனும் போல. என்னடா அது, சர்க்கஸ் பார்க்க போகாம இருக்க மாட்டாளே, டீ குடிக்க கூட வழி இல்லைன்னு கடைசியில் என்ன மாட்டியா, சர்க்கஸ் பார்க்க வர ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான் டிக்கெட். அப்புறமும் ஒருத்தர் 50 ரூபா கொடுத்து பார்க்கலாட்டு கிடக்குது. அப்படி இருக்காங்க. கடைசியில என்ன வந்துட்டியா, வந்ததுக்கு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த சர்க்கஸை பாக்குறவங்களுக்கு யாருக்குமே டிக்கெட் இல்ல, இலவசம்னு சொல்ல மொத்தமா கூட்டிருப்பாங்க. ஊரே உள்ள போயிட்டான். ஊரே உள்ள போனா இப்பதான் இந்த ஓனர் திட்டம் போட்டான், ஒரு முடிவு பண்ணிட்டான், உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. இவங்க உள்ள வர வெளிக்கூண்ட அடைச்சு விட்டுட்டு உள்ள இருக்கிற புலிக்கூண்ட திறந்து விட்டுட்டான். ஆஹா, உயிர் ஆபத்து. இப்ப உயிரோட வெளியே ஒவ்வொருத்தையும் போனோம்னா தலைக்கு 2000 ரூபாய் கொடுறான்ட. ஒவ்வொருத்தரும் 3000 கொடுத்து வெளியே போயிருந்திருக்காங்க. இலவசம்னு நம்பி போனா கழுத்துல நம்ம தான் உயிரை போகிற தலைமை வரும். ஒழுங்கா 100 ரூபா 50 ரூபாய்க்கு போயிருக்கலாம்ல. ஓசி நினைச்சு போனா தான் பல பிரச்சனை வருது. ஆசை யாரைடா விட்டுச்சு? ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆமாங்க. இந்த உலகத்துல அத்தனை கதைகளும் நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. சொல்லி கொடுக்குது. எப்படி எல்லாம் தத்துவங்கள் நிரம்பிய நாடு. ஒரு மாணவர் ஆசிரியரும் பாடம் நடத்துறாங்க. பாடம் நடத்துற ஆசிரியர் கேட்கிறாரு ஒரு பையனை பார்த்து, தம்பி இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் தானா, கடவுள் தானா? ஆமான்னு பதில் வருது.
இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாரு, உலகத்தை இறைவன் படைத்திருந்தால் சாத்தானை யார் படைச்சதுன்னு கேட்டாரு. ஆமா, இறைவன் இருந்தா கெட்டது ஒன்று இருக்கும்ல, நல்லது இருந்தா கெட்டது இருக்கு. இப்ப அவர் கேட்கிறாரு, கடவுள் இந்த உலகத்தை படைத்தது உண்மையானால் சாத்தானை படைத்தது யார்? மாணவர்களுக்கு பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் மௌனம் நிலவுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மாணவன் வாத்தியார் ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்க அனுமதி உண்டா? பதில் சொல்லுவீங்களா? சரி கேளுங்க தம்பி. மாணவர் கேட்டாரு, குளிர்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, குளிர்துல மார்கழி மாசம் குளிர் போத்திக்கிறோம்ல, அப்ப குளிர் இருக்குன்னு வாத்தியார் சொன்னாரு. குளிர்னு தனியா ஒண்ணு இல்லையா, வெப்பம், அதாவது சூடு குறைறதுனால ஏற்படுற தன்மை தான் குளிர்ச்சின்னு. ஆமா, குளிர்ச்சி. அதுக்கப்புறம் தான் வாத்தியாரை யோசிக்கிறார். ஓ, உண்மைதான்னு ஒத்துக்கிட்டாரு. அடுத்தபடியா ஒரு கேள்வி வைக்கிறார், இரவுன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, இந்த இருக்குல இரவு தானே, இது இரவு தானே. ஆமா, இருக்குன்னாரு வாத்தியாரு. மாணவன் இல்லைன்னு மறுக்கிறாரு. எப்படி இல்லைங்கிறீங்க? வெளிச்சம் பற்றாக்குறையின் காரணம் தான் இருள் அப்படின்னு நிரூபிக்கிறார். ஆமா, சூரியன் கீழே போயிருச்சு, இப்ப இருள் வந்துருச்சு. அப்ப வெளிச்சம் இல்லைன்னா இருட்டும். ஆமா, இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வெப்பத்தையும் குளிர்ச்சியும் படிச்சவங்க, அதாவது இருளையும் குளிர்ச்சியும் படிச்ச நீங்க வெப்பத்தையும் இத படிக்கல அப்படிங்கிற உதாரணத்தை சொல்லிட்டு சொல்லுவாரு, நம்பிக்கை குறையிற போது சாத்தான் கண்ணுக்கு தெரியும், நம்பிட்டா கடவுள் கண்ணுக்கு தெரியும். நம்பிக்கை தான் காரணம். கடவுள் மேல நம்பிக்கை இல்ல, பேய் பேசாத கண்ணுக்கு தெரியும். அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். சொன்னவர் யார் தெரியுமா? இந்த உலகம் போற்றிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். ஓஹோ, யார் மறுப்பா? நீங்க மாணவர்களை பத்தி அருமையா சொன்னீங்க. மாணவர்கள் எல்லா பேரும் படிக்கிறது எதுக்குங்க? நல்ல ஒரு வேலை கிடைச்சு அறியாமைய குடும்பம் குட்டிய காப்பாத்தணும்னு ஒரு இதுதான், வாழ்க்கையில முன்னேறத்தான். ஆனா படிச்ச ஆளுக்குலாம் வேலை கிடையாது. எல்லா பேருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு ஆள் இப்படித்தான் வேலையா கிடைக்கலன்னு சோத்துக்கே வழி இல்லாம, இதுக்கு அது சர்க்கஸ் கம்பெனி வருது, சோத்துக்கே வழி இல்லாம சர்க்கஸ் கம்பெனில வேலை கொடுக்கணும்னு கேள்விருக்கான். அவரும் பார்த்தாரு, இங்க வா, என்ன படிச்சிருக்க? ஐயா, நான் வெறும் 12வது தான் படிச்சிருக்கேன். 12வது தான் படிச்சிருக்கியா? சரி, வேற ஒண்ணுமில்ல, கரடி வேஷம் அந்த போடுற துணி இருக்கு, அந்த வேஷத்தை போட்டு கூண்டுக்குள்ள உக்காந்துக்க, ஆய்வுன்னு கத்து, நான் உன்னை கரடின்னு சொல்லி சர்க்கஸ் கட்ட காசை வாங்கிறேன்னு சொல்ல, வருமானம் உனக்கு சம்பளம் தர. 12 படிச்ச ஆளுக்கு கரடி வேஷம் போடா, கரடி துணியை போட்டுட்டு இவனு கூண்டுக்குள்ள ஆய்வுன்னு கத்துற ஆளு வர பக்கத்திலேயே புலி கூண்டு இருக்கு. இவன் நாசம் பார்த்து அவன்கிட்ட ஆய்வுன்னு கத்துறதுல தவறுதலா போய் இந்த புலி கூண்டுக்குள்ள உள்ள விழுந்துட்டான். உள்ள வந்து பையன், ஐயோ புலி கூண்டுக்குள்ள விழுந்துட்டமே, நம்மள கொல்ல உள்ள போது ஐயோன்னு கத்துறான். அப்பதான் புலி மேல கைய வச்சிருக்கு. என்ன, நீ 12வது ஆண்டு இருக்கு? ஆமான் இருக்கா. நீங்க, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், அதனாலதான் எனக்கு புலி வேஷம் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கேன். அவன் படிச்ச ஆளுக்கு தக்கன வேலை மாறிக்கிட்டே இருக்கு, வேற வழி இல்ல. கல்விக்கு தகுந்த மதிப்பு இல்ல. கல்வி கரையில கற்பவர் நாட்டில கற்கை நன்றே பிச்சை போட்டு கற்கை. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் நான் பேரறிஞன் பிளேட்டோ. ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டிய பக்கம் பாதி இருக்கு, அதனால அறுவை சிகிச்சையை மாத்தி வைத்தார் பேரறிஞர் அண்ணா. ரமண மகரிஷி. எத்தனையோ அறிஞர்களும் மாவீரர்களும் இந்த நாட்டிலே படிப்பினால் உயர்ந்தவர்கள் உண்டு என்பதை உணரணும். கல்விக்கு அறிவுக்கும் சம்பந்தம் இல்ல. கல்வி அறிவியாமையை போக்கும். வள்ளுவர் சொல்றார், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு. ஊரும்னாரு, ஊருங்கிற இடத்துல வரும் அல்லது தோன்றும் அப்படிங்கிற வார்த்தை வைக்கல. ஊரும் ஏன் வரும்னாரு? வந்தா போயிரும். காய்ச்ச வந்தா 3 நாள்ல போயிரும். வீட்டுக்கு விருந்தாடி வந்தா 2-3 நாள்ல போயிருவாங்க. மாப்பிள்ள வந்தாருன்னா போகலைனாலும் போக வச்சிருவாங்க. வந்ததெல்லாம் போயிரும். இருந்தா தான் தோன்றும். மண்ணுக்குள்ள எப்படி தண்ணி மறைந்திருக்கிறதோ, அறியாமையினாலே மணல் போல மறைந்திருக்கிறது அறிவு என்பதை பிரகாசப்படுத்துவதற்கு தான் கல்வி. தமிழன் புத்தகத்துக்கு நூல்னு பேர் வச்சான். ஆமா, ஏன் நூல்? மரம் கோணலானால் நூலை பிடி, மனம் கோணலானால் நூலை படி. அது மட்டும் இல்ல, நூல்னா என்ன அர்த்தம்னா, காதுல ஊசியில நூல் நுழைந்தால், அதாவது கிழிஞ்ச ஆடையை தைக்க உதவும். அதுபோல ஞானமான நூல்களை நல்லா படிச்சு இந்த காது வழியாக உள்ளே நுழைத்தால் இதய கிழிசலை தைக்க உதவும் என்பதற்காகத்தான் நூல் என்று பேர் வைத்தான். நிறைய புத்தகம் சொல்லுது, என்னை ஒரு முறை நீ குனிந்து படித்து விடு, வாழ்நாள் முழுவதும் உன்னை தலை நிமிரச் செய்வேன் என்று புத்தகம் கற்பிக்கலாம். அப்படிப்பட்ட புத்தகம் என்ற நூல் ஒன்று சிறந்த நண்பனுக்கு உதாரணம். ஆமா, பிச்சை எடுத்தாவது படி, படிச்சுட்டு பிச்சை எடுக்காதன்னு இருக்காங்க. சில விஷயங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். இப்ப விடிய காலம் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும்ல, சம்பளம். அதுக்கு நான் கேட்கிறேன், நீங்க தான் சொல்றீங்க கிடைக்கும்னு சைகை தான் காட்டுனேன், சம்பளம்னா ரூபாய்க்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. சம்பளம் வேறு, நான் காசு என்பது வேறு. சம்பளம்னா எதனால உழைக்கிறதுக்கு, இப்ப உழைப்புக்கு ஊதியம் தான். அது சம்பளம் என்ன? சம்பா என்ற நெல்லும் அலம் என்ற உப்பும் தான் அர்த்தம். அந்த காலத்துல நெல்லும் உப்பும் கூலியா கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, அதனாலதான் அதுக்கு பேரு சம்பளம். சம்பான்னா நெல்லு, அலம்னா உப்பு, ரெண்டும் சேர்ந்தது தான் சம்பளம்னு மறுவி. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட தமிழ்ல நிறைய மாறி மாறி இருக்கு. கூலின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, கூலி. ஆமா, இந்த கூலி என்ன தெரியுங்களா?
நிறைய பேர் தெரியாம தெரியும். கூலினா பயறு வகைகளை சார்ந்தது. ஆமா. இப்ப பண்டை மாற்று முறை இருக்கு பாத்தீங்களா? பண்டை மாற்று முறை இருந்தது. நவதானியங்கள், சிறுதானியங்கள் கொடுத்துட்டு இந்த இதை வாங்குவாங்களா? ஆமா. ஒரு நேரத்துல உப்பு வண்டி வந்தா உப்புக்கு புளி கொடுத்தாங்க. ஆமா, அதே போலதான். நெல்லு கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, சிலர் காசு கொடுத்தாங்க, பணம் கிழங்கு கொடுத்தாங்க. எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் நடந்துச்சு. நானே நிறைய வாங்கியிருக்கேன். இப்ப உப்பு வண்டி எல்லாம் வர்றது இல்ல, வரலாம் போச்சு. அது மாதிரி எல்லா பொருள்களும் மாறி 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 இருக்கு. என்ன காரணம்னா பழமொழியை பாரு, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவேன். ஏன் முருங்கையை நட்டு வெறுங்கையோட போகணும்? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, மாடே நல்ல மாடு என்ன மாதிரி சூடு வர்றாங்க? நிறைய பேர் கேட்பாங்க. சூடு இல்ல, சுவடு. சுவடு தெரியாம பேசுறது. வேற மாடு ஆரோக்கியமா இருந்தா அது வைக்கிற அடியிலே தெரியுமா? ஆமா, ஆரோக்கியமா சுழி பார்த்து கண்டுபிடிக்கிறோம்ல. ஆமா. சிவனுக்கு என்ன வித்தியாசம்? சிவனுக்கும் சிவன் சீவன் அப்படின்னா ஒரு சுழி தான் வித்தியாசம். சிவம்னு எழுதுனா சுழி இல்ல, சீவன் எழுதுனா சுழி. சுழி தான் படுத்துற வாடு ஒருத்தரும் சொல்லி பேச்சு கேட்க. சுழி இருக்கிறத பொறுத்து இப்ப என்ன முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவேன் அப்படின்னா முருங்கை மரத்தை நட்டு பயிர் பண்ணா நட்டம் வந்துடும். அப்படி இல்ல, முருங்கை கீரையில இருந்து முருங்கைக்காயில இருந்து முருங்கை மரத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் இரும்பு சத்து. அப்படிப்பட்ட முருங்கையை பயன்படுத்திட்டா நாளடைவில் இந்த கோல்ங்கிற கம்பு வேண்டாம், தூக்கி வீசிட்டு வெறுங்கையோட குச்சி உண்றது குச்சி தேவையில்லை, வெறுங்கையோட நடக்கலாம் என்று பழமொழி கத்துக்கணும். அதே போல நிறைய கிராமத்துல முருங்கை மரத்தை வந்து கொல்லப்புறத்துல வைக்கணும், வீட்டு வாசல் வைக்க கூடாதுவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆகாதுன்னுவாங்க. அது கிடையாது. முருங்கை மரத்தோட சத்து வந்து ரொம்ப, அதாவது எப்படி கேட்டா கிளை வாது வந்து ரொம்ப பலவீனமானது. காத்தடிச்சாலே ஒடிஞ்சு வாசல்ல குழந்தைங்க வரப்ப மேல விழுந்துரும். பாரு, முருங்கை பழம் இல்ல. ஆமா, ஆனா மனுஷனுக்கு பழம், மனுஷன் பழம் கிடைக்குது. அதை முன்னால வைக்காம பின்பக்கம் வைக்க. இந்த உலகத்துல சிறந்த நீர் எது? உலகத்திலே சிறந்த நீர் தண்ணீர் எது? தண்ணீர். உலகத்திலே சிறந்த நீர் ஒன்னு உமிழ் நீர், ஒன்னு கண்ணீர். இதை விட சிறந்த நீர் உலகத்துல இல்லையா? இந்த கண்ணீரும் உமிழ் நீரும் எவ்வளவு பெரிய காயத்தையும் ஆற்றும். நாய்க்கு புண்ணு வந்தா நாக்காலே நக்கி தானே ஆத்துது. அது போல இந்த எச்சிலுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு. அதனாலதான் நம்மாழ்வார் சொல்றாரு, இந்த உலகத்திலே சிறந்த நீர் கண்ணீர், ஒன்று உமிழ் நீர். அப்படிப்பட்ட சாப்பிடுற சாப்பாடு கூட உமிழ் நீரோட சேர்ந்து சாப்பிட்டால் சீரண சக்தி உண்டு. ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு 5 மணி நேரம் இடைவெளி வேண்டும். ஆமா, தயிர், பால், மோர், கீரை இதெல்லாம் இரவுல சாப்பிடக்கூடாது. பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். கிடைக்குதுன்னு உள்ள ஓட்டு அமுக்கணும்னா பல வியாதி வரத்தான் செய்யும். அந்த கிழவி நமக்கு சொன்னா ஔவையார், பசித்து புசின்னா. ஆமா, இன்னைக்கு மருத்துவம் நேரத்துக்கு சாப்பிடுங்குது. சரிக்குதோ இல்லையோ தள்ளுறாங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்குது. எதை? மாத்திரைய எல்லாத்தையும் தான். சரி, அது போட்டேன். நீங்க உங்க பேரு? குடும்பத்தோட காவல் காக்குற. குடும்பத்தோடவா? ஆமா, பெரிய ராஜதோற்றம் அவை புலவர் மாதிரி தெரியுது. என்னங்க, எங்க அப்பா வந்து குறிஞ்சி நாட்டு மன்னன், குறிஞ்சி நிலத்தின் தலைவர். அதனால பொதுவாக பிரசிடண்ட் என்ன சொல்லிருக்காங்க, நாங்கெல்லாம் குடும்பம் பண்ற தலைவர். ஆமா, எங்க நாட்டுக்கு ஐயாலு உடுசுக்கு எங்க அப்பன் தலைவர். வெங்கடேஷ் மயனா நீங்க? ஆமா, நீங்க வர நம்பிராஜ மயன். சரியா இருக்கட்டும். வேட்டுவ தலைவனுடைய நம்பி மகன். வேடுவ தலைவர் நம்பி மேல அவர் மகனே தான் நானு. இந்த இடத்துல ஒரு பொறுப்பான காவலாளியா நான் இங்க இருக்கேன். என் தங்கச்சி திணைப்புணத்தில் திணை விதிச்சு காவல் காத்துக்கிறோம். என் குலக்கடவுள் செந்தூர் ஜெயந்திநாதனுக்காண்டி. சரி, வள்ளிய பார்க்கணும். வள்ளியவா? முடியாது சுவாமி. ஏன்? தாங்கள் நல்லவரா இருக்கீங்க, நல்லாசி நிறைய கொடுக்குறீங்க. ஏன்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்ய மனசு இலகி இருக்கணுமா? மனசு இலகாயிருச்சுன்னா பாரம் இல்லையா? எப்போதுமே துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சமமா கருதினால் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. கண்டிப்பா. திருமூலர் சொல்றாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா ஒரு இன்னுரை தானேங்கிறார். பச்சிலை. பச்சைனா சிவனுக்கு, ஒரு சிவபெருமானுக்கு இல்ல, பொதுவா கடவுளுக்கு ஒரு பச்சை இலை. பச்சை இலை. ஆமா, இறைவா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இந்த இலையை பறிச்சு உனக்கு சாத்துறேன் அப்படின்னு சாத்துறேன். யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சை. நல்ல மனசோட செஞ்சா இறைவன் எதையும் ஏத்துக்குவாருங்க. கல்லால் அடிச்சா சாக்கிய நாயனாருக்கே பெருமை கொடுத்தாருல. ஆமா, பொண்டாட்டியே கொடுத்தவருக்கு வானம் கொடுத்தாருல. கல்லால் அடிச்சான், வில்லால் அடிச்சான், சொல்லால் அடிச்சான், பிரம்பால் அடிச்சான், அத்தனை பேருக்கு நன்மையை கொடுத்த ஈசன் அந்த மலரால் அடித்த மன்மதனை மட்டும் எரித்து விட்டான். அதுக்கு ஒரு காரணம். ஆமா, இருக்கு. மன்மதன் கொள்ள வேலை பாக்குறேன். வள்ளியை பார்க்கணும். என் காதலியை நான் அழைத்து வருகிறேன். தாங்கள் நல்லாசி கொடுக்க வேண்டும். தாண்டா வந்த வேலையை விட்டு வேற வேலை பார்க்க சொல்லி நீங்க கெடுக்கிறது இல்லை சுவாமி. எனக்கும் ஒரு பெண் துணை தேவையில்லையா? அதனால தான் அப்பா அம்மா சொல்லி நல்ல விதமா பார்த்து. ஆண் துணை எத்தனை பேர் இருக்காங்கல்ல? ஆண் துணை தேவையில்லைன்னு இருக்காங்கல்ல சாமி, நீங்களே பாக்குறீங்க. என்னங்கடா அது, என்ன நடக்குது இங்க? ஒண்ணு ஆடு நடக்குது, மாடு நடக்குது, குழப்பமா இருக்கு. சாமி தாங்கள் நல்லாசி கொடுக்க வேண்டும். சரி, கூப்பிடுங்க. கண்ணே தாராவதி, கண்ணே தாராவதி. மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் அந்த குயில்கள் கவிகள் பாடு, சிறு கிளிகள் பறந்துகாடு, குயில்கள் கவிகள் பாடு, புதுராகம் ஒரு தாளம் சீரும் நீரும் இந்நீரும் பூ பூக்கும் மாதம் தை மாசம் ஊரெங்கும்
ஆமா இப்படியே செய்யாத, எனக்கு எரிச்சமயிரா வருதுமா. வயசு 60 தொட்டுச்சு அடங்க மாட்டாளே. அடுத்த அம்மா விழுமா தங்கச்சி இங்க பின்னாடி மயிர காணா. இங்க இது தேவையான்ற 2500 ரூபாய் போட்டு வெட்டிட்டு வந்திருக்கா. தந்தன தந்தன தை மாசம் தந்தன தந்தன உனத்தான் நாளைக்கு இந்த மாதிரி நாடகத்துக்கு வந்துடாத, ஊட்டி தெரிச்சு போயிடும். நாளைக்கு மொட்டை எடுக்கிறோம். மொட்டை அண்ணா தங்கை அவத்த கொன்றுவே. மங்களகரமாக நீ வாழ வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம். அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு தேவலோக ரிஷி நாரத மகரிஷி வருது. நாரத மகரிஷி தேவலோக வாசி பிரம்மாவின் மைந்தன். அழைத்து வாருங்கள் சுவாமியை.